ஆம், இனிமேலேருந்து எல்லா விஷயத்தையும் இப்படி சொல்லி பழங்க. நம்ம செய்வோம், நம்ம இதை பண்ணுவோம், நம்ம இதை நடத்துவோம் அப்படின்னு பழகுங்களேன். அங்கெல்லாம் அப்படின்னு வரும்போதே கடவுள் நம்ம தான் கூப்பிடுறாங்கன்னு என்ன செஞ்சிருவாரு, அங்கே வந்து நிற்பார். நாங்கிற இடத்துல பிசாசு தான் இருப்பான். நம்ம கூட ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான் அப்படின்னு இருப்பான். ஸோ ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரூமில் எவ்வளவு வெளிச்சம் இருள் இருந்தாலும் இந்த இருளெல்லாம் உங்களால் விளக்க முடியுமா? ஒரு ரூமில் போட்டு பயங்கர இருள் இருக்குது, உன்கிட்ட லைட்டே கொடுக்கல, உங்கள்கிட்ட எல்லா பொருளையும் நான் கொடுத்துட்டேன் விரட்டதுக்கு, நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் கொடுத்துட்டேன், ஆனால் லைட்டை மட்டும் நான் கொடுக்கல. இந்த ரூமில் வெளிச்சம் வருமா வராதா? வராது. நம்மளாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் இன்னும் இந்த பாவத்துலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். என்ன சொல்ல வரீங்க? நான் வந்துடுவேன், நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன். திருப்பியும் ஆதாம் ஏவாள் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் நன்மை தீமையை நான் என்ன செஞ்சிடுறேன், பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு நிகராக என்ன செய்வேன், மாறுவேன், நான் இதை செஞ்சு முடிச்சிடுவேன், நான் இந்த வியாதியிலேருந்து வந்துடுவேன், நான் இந்த கடன்லேருந்து வந்துடுவேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். பைபிளில் உன்னுடைய எல்லாத்தையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் சொல்லுங்க, அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாமல் யாராவது அன்னதானம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. நாங்கிறத காமிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. நான் இருக்கிற இடத்துல அன்பே என்ன செய்யாது, இருக்காது. ஸோ நாம எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் இருக்கணும். ₹1 கூட என்ன செய்யணும், இருக்கணும். ₹2 இருக்கணும். 1000 இருக்கலாம், லட்சம் இருக்கலாம். நம்மளுடைய ஷேர் கண்டிப்பாக ₹1. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இவ 2 காசை போட்டு தான் நான் என்ன செய்கிறேன், பெருசாக பார்க்குறேன். எல்லாத்துலேயும் நாமுங்கிறதுல இணைஞ்சுவாங்க, ஆண்டவர் அங்கே இருப்பார். சரியா? ஸோ வந்துட்டு அங்கேருந்து நம்ம இப்போ என்ன ஒன்று செய்யணும்னா, நாம சேர்ந்து வெளிச்சம் தரணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம பாவத்தை போக்கவே, நான் பாவத்தை போக்கவே முடியாது, நான் சாபத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. வெளிச்சம் வந்துச்சுன்னா போதும், இருளெல்லாம் போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாவத்துலேருந்து நான் வெளியே வரணும், இந்த சாபத்துலேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்க, ஆண்டவரே எல்லா இடத்துலையும் என் கூட வந்து உட்காருங்க, என்னுடைய ஆழத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உட்காருங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவரை கூப்பிடுங்க. நான் அடிக்கடி நான் போன